Hi students, welcome to Bhumi Max, 10th standard Max, 2nd chapter, numbers and sequences, exercise 2.7 third sum. In a GP 720, 243, 81, find T7 கேட்டிருக்கிறாங்க. இப்போ GP வந்து 729, 243, 81, இந்த T7 வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. இப்போ Tn equal to a into r power n minus 1. இப்போ r வந்து T2 by T1. இப்போ 243 divided by 729. இப்போ இந்த 243ஆல் இதை கேன்சல் பண்ணாலே இது 1 டைம், இது 3 டைம்ஸ் வந்துடும். இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 2 3s are 6, ரிமைண்டர் 1, 12னா 4 3s are 12, 3 3s are 9. இது 8 3s are 24, 1 3 is 3. இப்போ 81ஆல் இது 243 கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ். இப்போ 1/3 ஏவும் தெரிஞ்சிச்சு, ஆறும் தெரிஞ்சிச்சு. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ T7 கேட்டிருக்கிறாங்க. T7 ஈக்குவல் டு 729, இங்கே 729 இன்ட்டு ஏ வந்து 729, அதனால் இது இன்ட்டு இது ஆர் வந்து 1/3 கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது n வந்து 7, அதனால் 7 - 1 வந்து 6. 729 இன்ட்டு 1/3 பவர் 6. இங்கே 729 இன்ட்டு இந்த 1 வந்து 6 டைம்ஸ் பண்ணோம்னா 1 தான். 3 வந்து 6 டைம்ஸ் பண்ணோம்னா 1 2 3 4 5 6 3 6. இது 2 3 பண்ணோம் 9 இன்ட்டு 9 இன்ட்டு 9. இது 81 இன்ட்டு 9. 81 9 மல்டிப்ளை பண்ணால் 729. அப்போ 729 729 கேன்சல் ஆகிடும். இல்லைன்னா இதை 3 பவர் 6ன்னு வச்ச மாதிரி இங்கே 3 பவர் 6ன்னு வச்சுக்கலாம். இது 3 பவர் 6, இதுவும் 3 பவர் 6. அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும் 1. அதுதான் ஆன்சர். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஒரு குட்டிசம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாட்டா பை.